நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா மாயாவை பார்த்தா, மாயாவும் விஸ்வாவை பார்த்தா, அதுக்கப்புறமா ஒரு அடி அவ எடுத்து வச்சா, இன்னொரு அடி இவ எடுத்து வச்சா. ரெண்டு பேரும் கிட்ட வந்தாங்க. அப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங். விஸ்வாவும் மாயாவும் என்ன அவங்க கூட டின்னருக்கு வர சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் சிவ பூஜையில கரடி நுழையிற மாதிரி அவங்களுக்கு நடுவுல நான் எதுக்குன்னு இங்க ஓடி வந்துட்டேன். அப்படியா? நீ சொல்றது உண்மையா மாலதி? விஸ்வாவும் மாயாவும் ஒண்ணு சேர்ந்த ஸ்டோரியை கேட்டா எனக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான காதல் படம் பண்ணலாம் போல இருக்கு. அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஒண்ணு சேர்ந்த காதல். எப்படி? அதுல ஹீரோயின் நீங்க தான். அப்புறம் ஹீரோ உங்களுக்கு யார் சூட் ஆவாங்க? பவர் ஸ்டார். அட கடவுளே, இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். போயிட்டு பொறுமையா வாங்க. சரி மாலதி, நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இதுல உன்னோட பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கா. நீ செஞ்ச இந்த உதவிய நான் என் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேன். என்ன ஆண்டி? தேங்க்யூ சோ மச். வா வசந்தி. மாலதி, உன்னாலதான் விஸ்வாவோட வாழ்க்கையில திரும்பவும் சந்தோஷம் ஆரம்பிச்சிருக்கு. இதனால வீட்டுக்கே கலை வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். சரி, நான் ரெஸ்டாரண்ட்க்கு கால் பண்ணி டேபிள் ரிசர்வ் பண்ண சொல்றேன். நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. உடனே வா. உடனே. ஆமா மாலதி, வா. எங்க பாட்டி? வா. என்ன விஷயம் பாட்டி? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இத பாருமா, நீ எதை நிறைவேற்றணும்னு நினைச்சியோ அது நிறைவேறிடுச்சுல்ல. இப்ப நீ ஓ மேல கவனம் செலுத்து. உனக்கு உடம்பு சரியாகணும்ல. இத பாரு, என்கிட்ட நீ ஒரு விஷயத்த கேட்டல, அத பத்தி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சரின்னு படலம்மா. இந்த விஷயத்த கண்டிப்பா ஜீவிதா கிட்ட சொல்லிடணும். அவ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நான் சொல்றது புரியுதா? இதுக்கு மேலேயும் மறைக்கிறது நல்லதுக்கு இல்ல. இந்த உண்மைய நாம ஊருக்கு போறதுக்குள்ள ஜீவிதா கிட்ட மட்டுமாவது நான் சொல்லிடுறேன். வேண்டாம் வேண்டாம் பாட்டி. ஜீவிதாக்காவுக்கு எனக்கு கேன்சர் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். வேண்டாம் பாட்டி. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அவ மாலதி, எனக்கு தெரியுமா. இத கேட்டா ஜீவிதா கண்டிப்பா வருத்தப்படுவா. அதுக்காக இத அவகிட்ட சொல்லாம இருக்கிறது சரியில்லை. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு இந்த விஷயம் தெரியத்தானே போகுது. அப்புறம் அவன் நம்மள மன்னிக்க மாட்டா. அவள மூணாவது மனுஷியா நாம நினைச்சிட்டதா வருத்தப்படுவா. நம்மளோட இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் சொந்த பந்தங்களோட பகிர்ந்துக்கணும். அம்மா ரொம்ப சரியா தான் சொல்றாங்க மாலதி. நீ எந்த நிலைமையில இருக்குங்கிற விஷயம் இப்போ ஜீவிதாக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சித்தப்பா. இல்லம்மா, நாம ஒன்னும் தப்பான காரியம் பண்ணல. நல்லா யோசி. உன் அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருப்பியா? மாலதி, ஜீவிதாவும் உனக்கு தாய் மாதிரி. அவகிட்ட மறைக்கிறது பெத்தவங்க கிட்ட மறைக்கிற மாதிரி தான். நான் முடிவு எடுத்துட்டேம்மா. இந்த விஷயத்த ஜீவிதா கிட்ட சொல்லத்தான் போறேன். கடவுளே, பாட்டி என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தை தாங்கிக்கிற அளவுக்கு என் ஜீவிதாக்காவுக்கு சக்தி கொடுங்க. இல்லனா அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவா. பிளீஸ் கடவுளே,
என்னோட வேண்டுதல்ல எப்படியாவது நிறைவேத்துங்க. ஜீவிதா, அம்மா ஜீவிதா. அவ ரூம்ல இல்லன்னு நினைக்கிறேம்மா. அசோக் அண்ணா, இதோ வரேன் பாட்டி. ஜீவிதா எங்க போயிருக்கான்னு தெரியுமா? ஜீவிதா அண்ணி தான் ஏர்போர்ட் போயிருக்காங்களே, வினய் அண்ணாவை ரிசீவ் பண்ணிட்டு வரதுக்கு. வினய் தம்பி டெல்லியில இருந்து அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துட முடியுமா? பாட்டி, டெல்லியில இருந்து சண்டிகருக்கு நடுவுல இருக்க ஏர் டிஸ்டன்ஸ் வெறும் 233.8 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். 25ல இருந்து ½ an hourக்குள்ள இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடலாம். உன்னை எல்லாரும் ஏன் சின்ன கம்ப்யூட்டர்னு சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுதுப்பா. சரி, நீ போப்பா. நாம கல்யாணத்துக்கு அப்புறமா பிரிஞ்சிருந்தது இதுதான் முதல் தடவைல்ல. அங்க எனக்கு ஒரு நாள் போனது ஒரு யுகமே போன மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்தது வினய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தது. என்ன? விஸ்வாவும் மாயாவும் அவங்களோட காதல் பயணத்தை திரும்பவும் தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட பெரியமா ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற நீ? விஸ்வாவும் மாயாவும் திரும்ப சேர்ந்துட்டாங்களா? இதுக்கு விஸ்வா எப்படி ஒத்துக்கிட்டான்? வினய், இந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பாவம் மாயா மனசுடைஞ்சு திரும்பவும் லண்டன் போயிட்டு இருந்தா. அது கேள்விப்பட்ட விஸ்வா லாஸ்ட் மினிட்ல அவரோட மனசை மாத்திக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் மாயாவை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டான். ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல? இல்ல ஜீவிதா, இது கேட்கறதுக்கு வேணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். ஆனா என்ன வினய்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீயும் மாலதியும் கூட பிறந்தவங்க. மாலதிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ உன் மனசு கொஞ்சம் வருத்தப்படும்ல. எனக்கு இதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு மனசுல ஏதோ நெகட்டிவ் ஃபீலிங்கா வருது. என்ன வினய்? ஃபீலிங்ஸ் உங்களை பத்தினது இல்ல, விஸ்வாவை பத்தினது. விஸ்வா மாயா ஏத்துக்கிட்டான்னா அது எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் நான் எதுக்கும் விஸ்வா கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல இல்ல, இந்த பார்ட்டியை நாங்க இப்பதான் முடிவு பண்ணோம். அதான் சடனா சொல்றோம். இல்ல, கிராண்டா வேண்டாம், சிம்பிளா இருந்தா போதும். ஓகே, சரிங்க. தட்ஸ் கிரேட். குட், தேங்க் யூ. அண்ணே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். மாயா பிரிஞ்சதுனால விஸ்வா மனசுல ஏற்பட்ட பிரளயம் இப்பதான் சாந்தி அடைஞ்சிருக்கு. அவன் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல இல்ல இல்ல, இந்த பாராட்டுக்கெல்லாம் உகந்த ஆள் நான் இல்ல, மாலதி தான். நான் அவகிட்ட என்னோட விருப்பத்தை மட்டும்தான் சொன்னேன். ஆனா அவ அவளோட புத்திசாலித்தனத்தை வச்சு என்னோட விருப்பத்தை நிறைவேற்றிட்டா. ரியலி, நம்ம மாலதி மட்டும் இல்லனா விஸ்வாவும் மாயாவும் ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். யூனோ, முதல்லலாம் மாலதியை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அவ எவ்வளவு ஸ்பெஷல்னு. ஐ ரியலி விஷ் அவளோட வாழ்க்கையில அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த கடவுள் அவளுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். என்ன? Oh my God, Vinay, welcome back. Thank you. நல்லா இருப்பா. You know, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஆமா அத்தை, ஜீவிதா இதை பத்தி இப்பதான் சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வினய், நீ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். Really, it's a good news. பார்ட்டிக்கு கெஸ்ட் எல்லாம் வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இன்னும் எல்லா வேலையும் பாதியிலே நிக்குது. இதை கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். இவளை எங்க காணோம்? தம்பி,
நீங்க ஜீவிதாவை பாத்தீங்களா? அவங்க கிச்சன்ல இருக்காங்கம்மா. சரிப்பா. வாப்பா போலாம். பாட்டி இந்நேரம் போய் ஜீவிதாக்கா கிட்ட எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. இத அவ எப்படி தாங்கிப்பா? அவ கண்டிப்பா ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பா. எனக்கு சின்ன ஜுரம் வந்தா கூட அவ எவ்வளவு துடிச்சு போயிடுவா. இப்போ எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சா அவ நிலைமை என்ன ஆகிறது? ஜீவிதா, இந்தம்மா உன்னோட லஞ்ச். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. இல்ல பாட்டி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஏ? மாலத்திக்கு உடம்பு சரியில்லைல்ல. நாங்க எல்லாம் அவ கூட இருக்கோம்ல, நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? லேட் ஆகுது, நீ சீக்கிரம் கிளம்புமா. இல்ல பாட்டி, நான் மாலத்தியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எங்க அப்பா அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிம்மா, நீயே அவளை பாத்துக்க. மாலத்தி, உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன், சரியா? நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. அக்கா, உனக்கு உன்னை பத்தி கவலை இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. இந்த கண்ணாடி உன் கால குத்தி இருந்தா என்னாச்சு மாலதி? ஏன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க? நல்ல வேளை
இவகிட்ட இன்னும் பாட்டி எதுவும் சொல்லல போல இருக்கு. அக்கா, பாட்டி உன்னை வந்து பார்க்கலையா? ஏன் இதுக்காக? இல்ல, ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சரி, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். மாலதி, ஏன் இப்ப டல்லா இருக்க? என்னை விட்டு நீ ஊருக்கு போறேன் தானே? எனக்கு ரொம்ப கஷ்டமா தாண்டி இருக்கு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை என்னால மட்டும் உன்னை என் கூடவே வச்சுக்க முடியும்னா, இப்ப மட்டும் இல்ல, எப்போ நான் உன்னை என் கூடயே வச்சுப்பேன். அக்கா, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இங்க இருக்க முடியும்? அதோட பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை. அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் தானே கூட இருந்தாகணும். அப்புறம் அந்த லூசு நம்ம தாமோ, அவனே என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் தான், திரும்பவும் நான் வரேன் உன்னை பாக்குறதுக்காக. இப்பெல்லாம் என்னோட தங்கச்சி மாலதி ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்பெல்லாம் இந்த வீட்ல எல்லாரும் என்ன ரொம்ப பெருமையா பாக்குறாங்க மாலதி. ஏன் தெரியுமா? எல்லாம் என் தங்கச்சியாலதான். இந்த வீட்ல எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க. ஷாலினி பெரியம்மா கூட உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஸ்வாவும் மாயாவும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீதானா? ரொம்ப பெருமையா சொல்றாங்க ஏன் தங்கச்சிய பத்தி. அது கேட்டதுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. பாட்டி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி வாங்க. பாட்டி, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. தெரியுமா பாட்டி, மாலதி இந்த வீட்டோட சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா. எல்லாரும் இவள ரொம்ப பாராட்டுறாங்க. ஜீவிதா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசுறேன். சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஜீவிதா, அது ஜீவிதா மேடம், உங்களை வினய் சார் கூப்பிடுறாரு. நீங்க போங்க, நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இல்ல மேடம், அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேடம். நீங்க சொல்லுங்க பாட்டி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன விஷயம்? ஜீவிதா சொல்ல வந்து அக்கா, மாமா உன்னை கூப்பிடுறாருல, அர்ஜென்ட் வேலைன்னு வேற சொல்றாரு. நீ கண்டிப்பா போய் தானே ஆகணும். இன்னைக்கு பார்ட்டில என்ன ட்ரெஸ் போடணும்னு உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. மாலதி, நீ சீக்கிரம் போக்கா, பாட்டி எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. நீ போயிட்டு வந்து சாவகாசமா பேசு. போ சீக்கிரம் போ. ஒரு பொறுப்பான வைஃபா உன் ஹஸ்பண்டுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வா. படி 5 மினிட்ஸ்ல பாட்டுக்கு ஒரு ஹீரோ மாதிரி ரெடி பண்ணிட்டு வா. பாட்டி, என்ன பண்றீங்க பாட்டி? பாத்தீங்களா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் விஸ்வாவும் மாயாவும் ஒண்ணு சேர்ந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் என்ன பத்தி சொல்லி எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்தணுமா? வேண்டாம் பாட்டி, என்னால இதை விட பெரிய வியாதியை தாங்கிக்க முடியும். ஆனா இத்தனை பேரோட சந்தோஷமும் கெட்டு போயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது பாட்டி. ப்ளீஸ். ஜீவிதாக்காவை பாத்தீங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாட்டி. என் அக்காவோட சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுறாதீங்க பாட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி, ஒரு விஷயத்துலயாவது நான் சொல்றத கேளுங்க பாட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி, அவகிட்ட சொல்லிடாதீங்க பாட்டி.
சொல்லிடாதீங்க. அவகிட்ட மட்டும் இல்ல பாட்டி, யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க.